இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியுமாக மகிமை நேரம் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலை நேரத்தில் நாம் விசுவாசத்தை பற்றி சிறிது பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே விசுவாசத்தினுடைய மேம்பாட்டிற்காக, விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளுக்காக எப்படியெல்லாம் காணப்பட வேண்டும், வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிறிது சிந்தித்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுத்து கானான் தேசத்திற்கு வழி நடத்தி வருகின்ற நேரத்தில், அங்கே கானான் தேசத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்காக இஸ்ரவேல் மக்கள் அழைத்து வரக்கூடிய நேரத்திலே எரிகோ கோட்டை அவர்களுக்கு தடையாக இருக்கின்றது. இந்த எரிகோ கோட்டை எப்படி நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம், அது எப்படி அதை இடிக்கப்பட முடியும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே கர்த்தரிடத்திலே கேட்கப்படுகின்றது. அங்கே இருந்து அவர்கள் சொல்லப்படுகின்றது, எரிகோ கோட்டையை நீங்கள் 7 நாட்கள் சுற்றி வாருங்கள், 6 நாட்கள் ஒவ்வொரு முறையும், 7வது நாளிலே 7 முறையும் நீங்கள் சுற்றி வாருங்கள், எரிகோ கோட்டை தகர்த்துப்பட முடியும், தகர்ந்து விழும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அவர்கள் சுற்றி வருகின்றார்கள், விசுவாசத்தோடு சுற்றி வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து அவர்கள் சுற்றி வருகின்றார்கள். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் என்று சொல்லி 6 நாட்கள், 7வது நாளிலே 6 முறை சுற்றி வருகின்றார்கள். அப்பொழுதும் அந்த எரிகோ கோட்டை கீழே விழவில்லை. ஆனால் 7வது முறை சுற்றி அவர்கள் முடிக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டை அங்கே விழுந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒருவேளை அந்த எரிகோ கோட்டை போல கடக்க முடியாத அளவில் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் கடக்க முடியாத அளவிலே மிகப்பெரிய ஒரு கோட்டையாக காணப்படலாம். ஆனால் விசுவாசத்தோடு என் தேவன் சொன்னார், என் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி நான் விசுவாசித்து காணப்படுவேன் என்று சொன்னால், அது எரிகோ கோட்டை போல் இருந்தாலும் ஒரு நாள் அது தகர்ந்து போகும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். அதையும் தாண்டி பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே எரிகோ கோட்டைக்குள்ளாக அங்கே ராட்சதர்களும் ஏனாக்கியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். அவர்களையும் அங்கே முறியடித்து போட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எரிகோ கோட்டை விழுந்தாலும் அதையும் தாண்டி ஒருவேளை நம்மை எதிர்க்கக்கூடிய அங்கே ராட்சதர்களை போன்ற அங்கே சத்துருக்கள் காணப்பட்டாலும் அவற்றை முறியடிப்பதற்காக என் தேவனாய கர்த்தர் என்று உயிரோடு இருக்கின்றார். எதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை. சொன்னவர் கர்த்தர். அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தோடு காத்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த எரிகோ கோட்டை போல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், ஒருவேளை பண போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையும் முறியடிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். மேலும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஒரு கானானிய ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. கானானிய ஸ்திரீனுடைய மகள் அங்கே பிசாசினால் பிடிக்கப்பட்டு கொடிய வேதனைக்குள்ளாக அங்கே வேதனைப்படுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவள் சுவிசேஷத்தை அறிவித்து வரக்கூடிய காலத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்துகிறார் என்பதை கேள்விப்பட்டு அந்த மகள் ஓடி ஓடி வருகிறாள். என்னுடைய மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு அலக்களிக்கப்படுகிறாள், நீர் விடுதலை செய்யும் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கின்றார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த யூத குலத்தின் மக்களுக்காக, அவர்களுக்காக அனுப்பப்பட்டவர். ஆனால் இவள் கானானிய ஸ்திரீ. ஆகவே அவரை பார்த்து அவர் சொல்கிறார், நாய்க்குட்டிகளுக்கு அப்பத்தை கொடுக்க முடியாதே என்று சொல்லி அவரிடத்தில் சொல்கிறார். ஆனால் அவள் விட்டப்பாடு இல்லை. மேலும் சொல்கின்றார், மேஜின் கீழ் விழக்கூடிய துணிக்கி ஆகிய அந்த அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி அவள் சொன்னார். அந்த மாத்திரத்திலே அவள் விசுவாசத்தை கண்டு உன் விருப்பப்படி ஆக கடவுது என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். அவருடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவருடைய மக்களை மீட்டெடுப்பதற்கு அனுப்பப்பட்டாலும், அந்நிய அந்த கானானிய ஸ்திரீ அந்த அளவு விசுவாசத்தோடு, மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தோடு, இவரால் மாத்திரமே என்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும், இந்த பிசாசின் கொடிய அந்த பிடியிலிருந்து என்னுடைய மகளை மீட்டெடுப்பதற்கு இவரால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி அசைக்க முடியாத விசுவாசத்தோடு காணப்பட்டதின் அடிப்படையிலே உன்னுடைய
விருப்பத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அங்கே இயேசு சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் ஒருவேளை பிசாசின் பிடியினாக நாம் அகப்பட்டு ஒருவேளை மீள முடியாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டோ இருந்தோம் என்று சொன்னாலும் அவரிடத்திலே முழுவதுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், அவரால் மாத்திரமே பிசாசை போன்ற எத்தனை ஒரு சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு அவரால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி அவரிலே நாம் நம்புவோம் என்று சொன்னால், விசுவாசத்தோடு காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு. நாய்க்குட்டிகள் கீழே விழக்கூடிய அந்த அப்பத்தின் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி அந்த அளவு அவள் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தின் கொண்ட அடிப்படையில் ஒருவேளை ஒரு கானானிய ஸ்திரியாக இருந்தாலும் அந்நிய ஸ்திரியாக இருந்தாலும் அவளுடைய மகளையும் அவர் அங்கே குணமாக்கினார் என்று சொல்லி பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது அவருடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, அவராய் விசுவாசிக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, அவரை விசுவாசித்து அவரால் மாத்திரமே இந்த பிடியிலிருந்து கொடுமையிலிருந்து ஒருவேளை இந்த பாவ போராட்டத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கின்றார்களோ அவர்களை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வளோ அத்தனை பெரிய ஒரு விசுவாசத்தை கொண்ட அந்த கானானிய ஸ்திரீயினுடைய மகள் அங்கே விடுவிக்கப்பட்டாள். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிசாசின் பிடியிலே ஊமையும் செவிடுமாக இருந்த ஒருவனை அங்கே கொண்டு வரப்படுகின்றது. அவனுடைய தகப்பன் சொல்லுகின்றான், எனக்கு என்னுடைய மகனை நீர் மாத்திரமே அந்த பிசாசிலிருந்து விடுவிக்க முடியும். இவன் சிறுவயது முதலிலே அவன் பிசாசினால் அவன் தாக்கப்படும் பொழுது அங்கே நுரை தள்ளி அலக்களித்து கீழே தள்ள விடக்கூடிய சூழலை காணப்படுகிறான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பிசாசு அந்த மகனை பிடிக்கும் பொழுது கீழே தள்ளி அவன் நுரை தள்ளினவனாக காணப்படுகின்றான். நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இப்படி ஒரு குழந்தை நமக்கு கொடுக்கப்பட்டால் ஒருவேளை பிசாசின் பிடியிலிருந்து அவன் ஆட்கொள்ளப்பட்டு அந்த அலைக்கழிக்கப்பட்டு அவன் கீழே தள்ளி நுரை தள்ளினால் காணப்பட்டால் நம்முடைய மனம் எப்படி வேதனைப்படும். அந்த அளவில் வேதனைப்பட்ட அந்த தகப்பன் இதனிலிருந்து விடுதலை கொடும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டான். அவருக்கு விடுதலை கொடுத்தார். ஒருவேளை அசைக்க முடியாத அந்த விசுவாசம் இல்லாவிட்டாலும் நமக்கும் சில நேரத்தில் அவிசுவாசம் வந்து விடுகிறது. அங்கே அவன் சொல்கிறான், இந்த அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்கின்றான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவராகிய இயேசு நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனாலும் விசுவாசத்தில் இருந்து நாம் சற்று விலகி அவிசுவாசத்திற்குள்ளாக தள்ளப்பட்டு விடுகின்றோம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளிலிருந்து விடுதலை இல்லாமல் காணப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறாமல் காணப்படுகின்றோம். இந்த தகப்பனும் அப்படித்தான் இந்த அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கின்றான். நாமும் அப்படியே அவரிடத்தில் கேட்க வேண்டும், இந்த அவிசுவாசம் என்னிடத்தில் நீங்க வேண்டும் ஐயா. எதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய மனதிலிருந்து அவிசுவாசத்தை நீக்கி நான் விசுவாசத்தோடு உம்மிடத்தில் காணப்பட எனக்கு பலனை தாரும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தின்படி ஆகக்கூடாது என்று சொல்லி நீங்களும் நானும் எதையெல்லாம் கேட்கின்றோமோ அத்தனையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் வேதத்தில் பார்க்கின்றோம், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து கடலிலே போய் விழு என்று சொன்னால் விழும் என்று சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் சாதாரணமாக கூட நாம் சொல்லலாம், எனக்கு அந்த அளவு கடுகளவு கூட என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லையா, நான் சொல்லுகிறேனே இந்த மலை விலகுலே என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அப்படி அல்ல. நம்மிடத்தில் காணப்படுகின்றது கடுகளவு கூட விசுவாசம் நம்மிடத்தில் இல்லை. நாம் அவிசுவாசமாக காணப்படுகின்றோம். கடுகளவு விசுவாசத்தோடு ஒருவேளை தள்ளுண்டு போ என்று சொல்லி நாம் சொல்லுகின்ற மாத்திரத்திலே அடுத்த நிமிடத்திலேயே நம்முடைய மனதிலே தோன்றுகிறது, அது எப்படி அந்த மலை கடலிலே போய் விழும் என்று சொல்லி அந்த விசுவாசம் நம்மை ஆட்கொண்டு விடுகின்றது. இந்த பிசாசானவன் அதை கொண்டு வந்து விடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையை அலக்களிக்கக்கூடிய அந்த பிசாசானவன் இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருந்து கொண்டு நம்மை விசுவாசத்தில் நிலைத்திராமல் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலும் நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிற நேரத்திலும் அதை அசைப்பதற்காக பிசாசானவன் எல்லா வலைகளையும் விரித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த கானானிய ஸ்திரீனுடைய மகளை அவர் எப்படி சுகமாக்கினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பிரச்சனைகள் நீங்காத பிரச்சனை, அலக்களிக்கக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் அதை நீக்குவதற்கு அவர் வல்லவராயிருக்கின்றார். இந்த ஊமையும் செவிடுமான அந்த பிசாசினால் பிடிக்கப்பட்ட இந்த மகனையும் கூட அவன் ஒருவேளை கீழே தள்ளி அவன் நுரைத்தள்ளினால் காணப்பட்டாலும், எத்தனை கொடிய வேதனையில் இருந்தாலும், எத்தனை கொடிய வியாதிகளை அகப்பட்டிருந்தாலும்,
விடுவிப்பதற்கு அவரால் மாத்திரமே முடியும். அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், விசுவாசத்தோடு அவரால் முடியும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காணப்படுவோம் என்று சொன்னால், எத்தனை பெரிய பிரச்சனையானாலும் சரி, அது எரியோ கோட்டை போல தகர்க்க முடியாத ஒரு கோட்டையாக இருந்தாலும் சரி, அது 7 நாட்கள் அவரை துதித்து நாம் பாடும் பொழுது, அவரை துதித்து அதற்காக காத்திருக்கும் பொழுது, நிச்சயமாக அந்த எரியோ கோட்டை அங்கு தகர்க்கப்பட்டு அது கீழே விழும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜன்மை, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் ஒருவேளை இந்த உலகத்திலே வாழும் பொழுது, பொறுமையோடு வாழும் பொழுது, விசுவாசத்திற்கு சோதனைக்குள்ளாக எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படலாம். ஆனாலும் அவிசுவாசம் கொள்ளாமல் ஆண்டவரிடத்தில் நாம் அண்டிக் கொண்டு, கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் என்னை விடுவிப்பார், எத்தனை கோட்டைகள் எதிராக வந்தாலும் சரி, எத்தனை ராட்சதர்கள் ஏனாக்கிகளினுடைய எதிராக வந்தாலும் சரி, என் வாழ்க்கையை முறியடித்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால், நான் அவரை விசுவாசித்து அவரிடத்திலே நான் பற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்ன எல்லா விஷயத்திலிருந்து, எல்லா போராட்டங்களிலிருந்து, எல்லா பாவப்படியிலிருந்து விடுவித்து காப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் கிடைக்கும், வேறான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த உலகத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிற ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய பிள்ளைகளாக எங்களை படைக்கப்பட்டு நாங்கள் வாழும் பொழுது விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு வாழ எங்களுக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே. அவிசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி எங்களை எல்லாவற்றுக்கும் நீக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஐயா. உங்களுடைய இரத்த கொடையில் மறைத்து காத்துக்கொள்ளும். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட வாரும். எங்கள் வழியிலே நீர் முன்பதாக சென்று பாதைகளை செவைப்படுத்தும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாரும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.